வெல்கம் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி மேத் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம் தான் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெட் ப்ரிப்பேர் பண்றது, கேட், சிஎஸ்ஆர் நெட், டிஎன்செட், பிஜிடிஆர்பி, சியூஇடி, டிஐஎஃப்ஆர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. லெட் ஏ பி 2x2 மேட்ரிக்ஸ் சச் தட் trace of A equal to determinant of A. trace of A வும் determinant of A வும் ஈக்குவலா இருக்கு. அந்த வேல்யூ என்னன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. வேற அந்த A not equal to 0. என்ன given கொடுத்துருக்காங்கன்னா trace of A matrix A, determinant of the matrix A is equal to A ன்னு கொடுத்துருக்காங்க. இது not equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது லெட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவை எப்படி எடுத்துக்கலாம்? லெட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது என்னது? லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் லாம்டா 1 லாம்டா 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. இது உங்களுக்கு கிவன். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ் ஆன ஐகன் வேல்யூஸே ஃபைண்ட் பண்ணுங்க. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 1 by lambda 1, 1 by lambda 2. ஓகேவா? இப்போ இங்க வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ்ன்றது என்னது? ஐகன் வேல்யூஸ் வந்து சம் பண்றது தானே. ட்ரேஸ்ன்றது என்ன? சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ். அதான சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ்ன்றது என்னது? 1 by lambda 1 plus 1 by lambda 2. ஓகே, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. லாம்டா 2 பிளஸ் லாம்டா 1 பை கீழே ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிருங்க. அதாவது எல்சிஎம் ப்ராடக்ட் மாதிரி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 1 into lambda 2, 1 into lambda 1, தென் கீழே ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியாச்சு. ஸோ இப்போ கிவன், இதுதான் கிவன் நமக்கு. இந்த கிவன்ல லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. அதே மாதிரி லாம்டா 1 லாம்டா 2ன்றது ஏ. ஸோ ஏ பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ உங்களுக்கு ஸோ கிவன்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்றத அப்சர்வ் பண்ணிட்டு தென் அதை வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலான்றத பாருங்க. இதுதான் நமக்கு கிவன். ஸோ இதான் கிவன்ங்கும் போது அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வேற என்ன மாடலில் எழுதலான்றத எழுதியிருக்கோம். தென் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதையும் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி. Thank you.